நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 1 தீமோத்தேயு 2 வசனங்களில், விலையேறப்பெற்ற வஸ்திரத்தினாலாவது அலங்கரியாமல். ஆமேன். நாம் தகுதியான வஸ்திரத்தினாலும் என்று ஏன் குறிப்பிடுகின்றார் இங்கு? இன்றுள்ள மாடர்ன் வேர்ல்டில் அநேக நவநாகரிக உடை உலகத்தரத்திற்கு ஒப்பாக கிறிஸ்தவர்கள், ஏன் ஊழியர்களின் பிள்ளைகளும் கூட தங்களை மாற்றி வாழ்வது உண்டு. ஏன்? ரோமர் 12 இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்றும் பாவத்தினால் கரைப்பட்ட இந்த பிரபஞ்ச உலக மக்களைப் போல வேண்டாம் என்றும் சொல்கிறார். குறிப்பாக இன்றுள்ள நவீன பெண்களின் உடை அலங்காரம் ஆண்களின் ஆடை போன்றும் முடி போன்றும் தங்களது உடலை சரிவர மறைக்காத ஆடைகள் அணிவது எதற்கு? எதிர்ப்பாளரை கவர்வது போல ஆடை அணிவது எதற்கு? இவை யாவும் சினிமா துறையினரிடமிருந்து வந்துள்ளது. இதையே பரிசுத்த வேதத்தில் நீதிமொழிகள் 7 நீங்கள் வேசியின் ஆடை மற்றும் ஆபரணம் என்று விளக்குகிறது. நவீன மாற்றங்கள் தவறானவைகளா என்றால் தவறு அல்ல. ஃபேஷன் மற்றும் முறைகளும் தவறு அல்ல. புதிய ஆடை அணிவது தவறு அல்ல. பரிசுத்த வேதம் தகுதியான வஸ்திரம் என்று குறிப்பிடுகின்றதே. பெண்கள் குறிப்பாக நீங்கள் ஆடை ஆபரணம் அணியும் போது ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் அணியும் இந்த ஆடை என் கணவரையோ அல்லது எனது அப்பா அம்மாவையோ சந்தோஷப்படுத்தும் ஆடையா என்று கேள்வி கேட்டுவிட்டு அதன் பின் கிறிஸ்துவையும் சந்தோஷப்படுத்துகிறதா என்றும், இந்த உடையில் பரிசுத்தம் உண்டா என்றும், கிறிஸ்துவின் மாதிரியின் ஜீவியம் என்னில் காணப்படுகிறதா என்றும் ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு அணிந்து கொள்ளுங்கள். தவறில்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பரிசுத்தத்திற்கென்று கிறிஸ்துவுக்காக கிறிஸ்துவைப் போல வாழ பிரித்தெடுக்கப்பட்ட விசேஷமான ஆச்சரிய ராஜரிக கூட்டம். நாம் தான் கிறிஸ்து விரும்பும் மணவாட்டி. மணவாளன் மணவாட்டியாகிய நம்மை அழைக்க வரும் நாளிலே இப்பிரபஞ்ச ஒத்த வேஷம் தரிக்காத வேறு பிரிக்கப்பட்ட மணவாட்டி என்பதை மறக்கவே வேண்டாம். ஆமேன். காட் பிளஸ் யூ.